தேனிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கொளட்டூர் மஸ்ஜிதே நூரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 50 விழா இதய நபியின் உதய தின விழா கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு நினைவு பெருவிழா கொளட்டூர் மஸ்ஜிதே நூரின் ஆன்லைன் முபல்லிகா 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 1 கோடி சலவாத் ஈசால் சபாப் மஜ்லிஸ் மற்றும் மக்தபு மதரசா ஆண்டு விழா. இந்த 50 விழாவின் தகுதிமிக்க தலைவர் ஜமாலியா அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி சையீத் நயாஸ் அஹமது ஜமாலி பிகாம் எம்ஏ ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, இப்பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காலி மன்சூர் சிராஜி ஹலரத் பெருந்தகை அவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய மாணவர் மாணவிகள், கண்மணிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கொளட்டூர் மஸ்ஜிதே நூரினுடைய பாராட்டுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நமது மார்க்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குர்ஆனிலே இருக்கிற வசனங்களில் முதலாவது வசனம் யக்ராஇ, நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள் என்பதுதான். இறைவன் தனது வேதத்தை படியுங்கள் என்றுதான் தொடங்குகிறான். குர்ஆனிலே 114 சூறாக்கள் உண்டு. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பெயரும் உண்டு. அதிலே ஒரு சூறாவின் பெயர் அல் கலம், பேனா எழுதுகோல். இறைவன் படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று தெரியுமா, இறைவன் வேதத்தின் பெயரே குர்ஆன் என்று தானே வைத்தான், கிதாபு என்று தானே வைத்தான். குர்ஆன் என்றால் படிக்கப்பட வேண்டியது, கிதாப் என்றால் எழுதப்பட்டது. வேதத்தின் பெயரே எழுத்து, படிப்பு என்று தான் வைத்திருக்கிறான் என்றால் இந்த எழுத்தும் படிப்பும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு மழை பூமிக்கு உயிர் கொடுக்கிறதோ அதுபோன்றுதான் கல்வி உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் உயிர் பெற்றவனாக வாழ வேண்டும் என்றால் கல்வி ஞானத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். கல்வி இருந்துட்டால் யாரும் எதிர்பார்க்க தேவையில்லைங்க. கற்க கசடர கற்பவை கற்றபில் நிற்க அதற்குத்தாக நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த பிசமும் இல்லாமல் கற்கணும், அப்புறம் கற்றதும் பிரகாரம் அதன் பிரகாரம் நடக்கணும் என்பது தான் அதனுடைய கருத்து. அது ஒன்று கவனிச்சிங்களா? அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஒன்றில் கூட துணைக்கால் கிடையாது. இப்போ துணைக்கால் போட்டால் நீட்டு சொல்லுவோம்ல, கா தா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அப்படி ஒரு துணைக்காலே இல்லைங்க. கற்கவிலேருந்து ஆரம்பித்து அதற்கு தக முடிகிற வரைக்கும் ஏன் துணைக்கால் அதில் இல்லை? நம்ம யோசித்து பார்க்குறோம். கல்வி ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் யாருடைய துணையும் இல்லாமல் வாழலாம்
என்பதுதான் இது மூலம் புரிகிறது. ஆகவே தான் சொல்லுவாங்க, நீ பெற்ற பிள்ளை கூட உன்னை கைவிட்டு விடலாம், ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை என்றைக்கும் கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கும் துணை நிற்கும் அந்த கல்வி. இந்த பட்டம் பெறவிருக்கிற முபல்லிகாக்கள் அரபி லாங்குவேஜ் அதை படிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தமிழ் தெரியும், அதே போல் ஆங்கிலம் தெரியும், சில மாணவிகளுக்கு உருதும் தெரியும். அதற்கும் மேலாக அரபி ஞானம் இந்த மதரசாவிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறிஞன் சொன்னான், 2 மொழிகள் தெரிந்தவன் 2 மனிதனுக்கு சமம், 3 மொழிகள் தெரிந்தவன் 3 மனிதனுக்கு சமம், 4 மொழிகள் தெரிந்தவன் 4 மனிதர்களுக்கு சமம். அப்படியானால் இந்த முபல்லிகாக்கள் 2 மொழிகள் 3 மொழிகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் பல மனிதர்களுக்கு சமமான இருக்கிறார்கள். கல்வி ஞானத்தை பெறணுங்க. அதுவும் பல மொழிகள் தெரிவதே மிகப்பெரிய ஞானம் தான். மொழி தெரிஞ்சால் தானே நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாலும் கூட, அல்லது நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறோன்னு வச்சுக்கிறோங்க, இந்தியா விட்டு வெளியே போகிறோம், அப்போவும் பல மொழிகள் தெரியணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே பல மொழிகள் தெரியணுங்க. அப்போ தாங்க மற்றவங்க பேச நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டார், எங்கள் இந்த மெடிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார், மருந்து வாங்குறதுக்கு. அந்த ஆள் சொன்னார், ஈரோடு போய் திருச்சி போ அப்படின்ட்டாரு. இவர் என்னடா இது, நம்ம மெடிக்கல் மெடிக்கலுக்கு தானே போகணுன்னு வழி கேட்டோம், இந்த ஆள் என்ன ஈரோட்டுக்கு போக சொல்கிறான், திருச்சிக்கு போக சொல்கிறான், என்ன விஷயம் அப்படின்னு யோசித்தார். வேறொன்றும் இல்லை, இவர் யார்கிட்ட போய் கேட்டாரோ அவர் மலையாளி, அவர் மலையாளம் பேசுகிறவர், அவர் மலையாளத்தில் பேச சொல்லிவிட்டார். ஈரோடு போய் அப்படின்னா இந்த ரோடு போய் திருச்சி போ, திரும்பி போன்னு அர்த்தம். இந்த வழியாக போய் திரும்பி போன்னு அவர் மலையாளத்தை சொன்னார். இவருக்கு மலையாளம் தெரியாதனால இவர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டார். ஒரு மொழி தெரிய வேணும் அல்லவா, இல்லைன்னாக்கா சிக்கல் தானங்க ஏற்படும். இப்படி பல வகையில் நம்ம பார்க்கணும். ஒரு மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு பல விஷயம் பார்க்குறோம். ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னார், உங்கள் தொண்டையில் கட்டி இருக்குது, அதனால் மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்றாரு. இந்தால் சொன்னார், டாக்டர் நீங்கள் தொண்டையில் தானே கட்டியிருந்தீங்க, ஏன் மண்டையில் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? இல்லைப்பா, திங்கக்கிழமை பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அவருக்கு இங்கிலீஷில் சொல்கிறாரு. எல்லாருக்கும் இங்கிலீஷ் சொல்லுங்கம்மா. பல லாங்குவேஜை தெரிந்திருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுதே அப்படின்னா நம்ம மாநிலத்தை தாண்டி போகிறோம், இந்தியாவை தாண்டி போகிறோம்னு சொன்னால் பல மொழிகள் தெரிய வேண்டும் என்பதை இதன் மூலம் புரிஞ்சுக்கொள்ளும். இந்த முபல்லிகாக்கள் அரபி மொழியை பயின்றார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த அரபி மொழியில்தான் குர்ஆன் இறங்கியது. அந்த குர்ஆனையும் அவர்கள் படித்து கொண்டார்கள். அந்த அரபி மொழியில்தான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அந்த ஹதீஸையும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த முபல்லிகாக்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். காரணம் என்ன? குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸுடைய ஞானம், மார்க்க சட்டத்துடைய ஞானம், இதையெல்லாம் இவர்கள் தெரிந்திருக்கிற வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இவர்கள் கொடுப்பினையை பெற்றவர்கள் தான். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை பெற்றவர்களும் கூட கொடுப்பினையை பெற்றவர்கள் தான். இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்களே. அதனால தான் சொல்லுவாங்க, பிள்ளை பெற்றால் என்ன பலன், பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் அப்படிம்பாங்க. அந்த வகையிலே இந்த முபல்லிகாக்களுடைய பெற்றோர்கள் பேரெடுத்திருக்கிறார்கள், பெற்ற பலனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த முபல்லிகாக்கள் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். தான் படித்ததெல்லாம் மக்களுக்கு சொல்லணும் அல்லவா, அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி சொல்றது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் மென்மையான முறையிலே சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். ஆகவே இந்த முபல்லிகாக்களும் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறுகிற கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதை மென்மையான முறையிலே சொல்ல வேண்டும். அடுத்து மேலும் இன்னொரு வழிமுறையும் இறைவன் சொல்லித் தருகிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நபி அவர்களே, மக்களை உங்களுடைய ரப்பினுடைய பாதையின் பக்கம் அழையுங்கள், ஞானத்தை கொண்டும் அழகிய அறிவுரையை கொண்டும் என்று சொல்லுகிறான். அதனால் முபல்லிகாக்கள் இதை ஃபாலோ பண்ணணும். மக்களுக்கு தான் நினைத்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்பதல்ல.
எதை எப்போது சொல்ல வேண்டுமோ அதை உரிய முறையிலே எடுத்து சொல்ல வேண்டும். காரணம், ஒரு வார்த்தை வெல்லும், இன்னொரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். ஆகவே முபல்லிகாக்களே, நீங்கள் அறிவுரை வழங்குகின்ற போது உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் கொண்டு விடக்கூடாது. அதே போன்று சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை பண்படுத்தும் அல்லது புண்படுத்தும். நீங்கள் பேசுகின்ற போது உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை பண்படுத்த வேண்டுமே தவிர யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்த வேண்டாம். அந்த வகையிலே நீங்கள் அறிவுரைகளை மக்களுக்கு மத்தியிலே வழங்குங்கள். எத்தனையோ நல்ல வார்த்தைகள் இருக்கின்ற போது தீய வார்த்தைகளை நாமே உபயோகிக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கண்ணி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும் பொழுது அதை விட்டு தீய வார்த்தைகளை ஒருத்தன் பேசினா கனி இருக்கும்போது அதை சாப்பிடாம காயை சாப்பிட்டதுக்கு சமம். அழகான கனிகள் உண்டு, அழகான பழ வர்க்கங்கள் உண்டு, அதை திங்க வேண்டியதானே. அப்படி இருக்கும்போது ஏப்பா காயை இழுத்து சாப்பிடல? அந்த மாதிரி தான் அழகிய வார்த்தைகள் இருக்கும்போது நீங்கள் தகாத வார்த்தைகளை கொண்டு அறிவுரை வழங்குவதற்கு முற்பட வேண்டாம் என்பதுதான். அதே போல சொல்லுவதற்கு சில வார்த்தைகள் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தமும் இருக்கும். எந்த இடத்துக்கு எந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வகையில் தெளிவாக அவர்கள் புரிகின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. காரணம், ஒரு தமிழில் கூட எடுத்துக்கிறீங்களேன், ஒரு வார்த்தை டாக்டரு பேசன்னு சொன்னார், இந்தாங்க உங்களுடைய வியாதி போகணும்னு சொன்னால் டெய்லி நடக்கணும் அப்படின்றாரு. பேஷண்ட்டு கேட்டார், டாக்டர் நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்றாரு. இவர் சொன்னார், நான் சொல்கிற மாதிரி நீ நடக்கலை, உனக்கு காரியம்னா இனி நடக்கும் அப்படின்ட்டாரு. ஏன் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. நடக்கணுங்கிறது வாக்கிங். நான் அப்போ தான் வியாதி போகும், நடங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து நடக்கிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு, முடிகிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர். ஏன்னா அவர் வாக்கியம் போகிறது அவனால் முடியாத காரியம், அதனால் அவர் அப்படி சொன்னார். அடுத்து இவர் சொன்னார், நீங்கள் நடக்கலை உங்களுக்கு காரியம் நடந்துடும் அப்படின்னு, எங்கள் மௌத்து வந்துடும்னு அர்த்தம். அப்போது நடக்கிறது தான். இப்போ நீங்கள் பேசுகின்ற போது எந்த இடத்தில் எந்த வார்த்தையை போட்டால் கேட்பவர்கள் விளங்குவார்கள், அதற்கு தகுந்தவாறு நீங்கள் பேசணும். அது முக்கியமான ஒன்று. ஒரு விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம். அதில் சிறந்த வழி எது, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டால், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா என்று கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் என்னிடமிருந்து ஆணவம் வெளிப்படுகிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனா என்று சொன்னால் என்னிடமிருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது. சொன்னது ஒன்று தான், ஆனால் அந்த வழிகள் தான் இரண்டு. ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொன்னார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, அந்த ஆள் சந்தோஷப்பட்டார். அடுத்து சொன்னார், நீங்கள் மொத்தா போகிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கோபம் தான் வந்துச்சு அவருக்கு. அதே போல் இன்னொரு ஆள் சொன்னார், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. இப்போ சந்தோஷப்பட்டார் அவர். ஏங்க, நீ மொத்தா போகிற வரைக்கும் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறதும் உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் உதவி செய்யுங்கிறது ரெண்டும் ஒன்று தானேங்க. ஆனால் உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் உதவி செய்கிறேன் என்றால் சந்தோஷப்படுறாரு. நீ மொத்தா போகிற வரைக்கும் நான் உதவி செய்கிறேன், கோபம் வருது, நீ உன் உதவியே வேணான்ட்டார் அவர். இல்லைடா, நீ எப்படா நான் மொத்தா போட்டு உட்காந்துருப்பேன், நீ உன் உதவியே எனக்கு வேணாம். எங்கள் அர்த்தம் ஒன்று தாங்க, சொல்லுகின்ற வழிகள் தான் இரண்டு. இப்போ அழகிய முறையிலே நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று, ஒரு கருத்தை சொல்றதுக்கு. இன்னொன்று, தெளிவாகவும் பேச வேண்டும். ஒன்றை பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள், இல்லைன்றாலும் மாற்றி வழங்கிடுவாங்க. ஒரு ஆள் சொன்னார், இந்த ஆள் மலேசியாவுக்கு போகும்போது ஒரு கிழிஞ்ச சட்டையோடு தான் போனால் இன்றைக்கி 2 கோடி வச்சுருக்கான் அப்படின்றாரு. உடனே அவர் கேட்டார், 2 கோடி கிழிஞ்ச சட்டை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றாரு. அதாவது அவர் ரெண்டாவதாக சொல்லும்போது பணம்னு தெளிவாக சொல்லலை. ஒரு கிழிஞ்ச சட்டையோடு போனால் இப்போ 2 கோடி வச்சுருக்கான்றாரு. இவர் 2 கோடிங்கிறது பணத்தை சொன்னார். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், 2 கோடினா 2 கோடி கிழிஞ்ச சட்டை நினச்சிக்கிட்டான்.
அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறதுன்னா தெளிவாக சொல்ல வேண்டும். இதே போல தான் ஒருவர் கவலையாக இருந்தார். எங்கே கவலையாக இருக்கிறீங்க அப்படி கேட்கும் பொழுது, வேறு என்னங்க, என் மகன் இருக்கிறான்ல, முளைச்சி 2 இலை கூட விடலை, இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க, அதான் கவலையாக இருக்கிறேன். அப்படி என்னங்க அவன் பண்ணான்? இல்லை, அந்த செடியை பிடிங்கிட்டான் அப்படின்றாரு. இப்போ என்னண்டா, முளைச்சி 2 இலை கூட முடியலைங்கிறத மகனைத்தான் சொல்கிறான்னு இவன் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அவர் செடியை சொன்னார், முளைச்சி 2 இலை கூட விடலை அந்த செடி, அதுக்கெல்லாம் பிடிச்சி விட்டானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் ஒருவருக்கு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெண்கள் சமூகத்தின் கண்கள், நம்மளாம் தெரிஞ்சது தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாம் மூச்சு விடுவதற்கு ஆக்சிஜன் வேணும் அல்லவா, அது போன்றுதான் சமூகத்திலே பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கல்வி ஞானத்தை பெற வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, வது குர்ணமா யுத்துலா ஃபி புஜூத்தி குர்ண மின் ஆஜாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நீங்கள் பெண்களே உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகிற வசனங்களையும் ஞானங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கூறுங்கள், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்லித் தருகிறான். உங்களுக்கு தெரியுமா, ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஹதீஸ் அறிவிச்சாங்க. எத்தனை தெரியுமா? 2710 ஹதீதுகள் அவர்கள் அறிவிச்சாங்க. அப்படியானால் எவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை கூறுவார்கள். அந்த விளக்கத்தை பெறுவதற்கு ஆண்கள் சஹாபா பெருமக்கள் வருவாங்க. ஹதீஸுடைய விளக்கத்தை அவர்கள் கூறுவார்கள். அதை பெறுவதற்கு ஆண்கள் சஹாபா பெருமக்கள் வருவாங்க. எத்தனையோ மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்களான சஹாபா பெருமக்கள் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கல்வி ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படித்தான் முபல்லிகாக்களே நீங்களும் இருக்கிறீர்கள். இன்றைக்கு சமூகத்தில் மற்ற பெண்களுக்கு நீங்கள் மார்க்க சட்ட திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறீங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசு பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அந்த பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிறது, ஆண்களுக்கு கல்வியை கொடுக்கிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஆண்களுக்கு கல்வியை கொடுப்பது தனி மனிதனுக்கு தான். ஆனால் பெண்களுக்கு கல்வியை கொடுப்பது குடும்பத்திற்கே கொடுக்கிற மாதிரி. ஒரு ஆண்மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தோம், அவன் பெற்றான், அது அவன்கிட்ட தாங்க இருக்கும். காலையில் எழுந்திருப்பான், அப்புறம் வேலைக்கு போயிடுவான், இரவு வருவான், படுத்து தூங்கிடுவான், இப்படி தாங்க. ஆனால் ஒரு பெண்மணி கல்வி ஞானத்தை பெற்றுவிட்டால் அது அவளிடம் மட்டும் இருக்காது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் அவள் சொல்லிக் கொடுத்து விடுவாள். ஆகவே தான் ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுப்பது ஒரு குடும்பத்திற்கே கொடுப்பது போல. ஒரு நல்ல பெண்மணி குடும்பத்தை சிறந்த பல்கலைக்கழகமாக மாற்றி விடுவாள். அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்றால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் கல்வி ஞானத்தை கொடுங்க. ஆனால் அந்த பெண்மணி தானே இப்போ வளர்க்குறாங்க குழந்தைகளை. இப்போ நான் கூட சொல்கிறது அடிக்கடி, முபல்லிகாக்களே ஆலிமாக்களே, நீங்கள் கல்வியை கற்பது உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஈண்டெடுக்க போகிற குழந்தைகளுக்காகவும் தான் நீங்கள் கல்வியை கற்கிறீர்கள். காரணம், நீங்கள் கல்வியை கற்கும் போது தான் குழந்தை வளர்ப்பு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சால் தானே உரிய முறையில் நீங்கள் குழந்தைகளை வளர்க்க முடியும். ஆகவே தான் அதை தெரிந்திருக்க வேண்டும் என்பது. தாயின் மடிதான் குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம், தாயின் கருவறை தான் குழந்தையின் முதல் வகுப்பறை. ஆகவே தான் அந்த தாய் கல்வியை பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பெரும்பெரும் இமாம்களையெல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா, அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் பாருங்கள். இன்னைக்கு தாய்மார்கள் பிள்ளைகளையெல்லாம் நல்ல விதமாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆனால் முடியலை. ஏன்? அதை தடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த வீடுகளில் மெயினாக டிவி இருக்குது, பிள்ளைகள் படிக்கிறதில்லை. அதே போல் செல்ஃபோனும் வந்துடுச்சு. وجب الشكر علينا ما دعا لله دا لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பெண்களுக்கு கல்வி அவசியம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், சுவாச பைக்கு காற்று அவசியம், வாழும் மீன்களுக்கு தண்ணீர் அவசியம், கண்களுக்கு ஒளி அவசியம், பெண்களுக்கு கல்வி அவசியம். அந்த பெண்கள் கல்வியை பெற்றால்தான் பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்க முடியும், தலைவர்களாக உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் நமது முன்னோடிகளான பெண்மணிகள் எல்லாம். காரணம், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகமே வியக்கின்ற அளவிற்கு சட்ட மேதையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கியது அவர்கள் ஈண்டெடுத்த அருமை தாயார் தான். குர்ஆனுக்கு அடுத்து முதலாவதாக இருக்கக்கூடிய சிறந்த நூல் என்கின்ற பெருமை புகாரி ஷரீஃபுக்கு உண்டு. அந்த நூலை கொடுத்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த சமூகத்திற்கு வழங்கியது அவர்களை ஈண்டெடுத்த தாயார் தான். இப்படி ஒவ்வொருவராக எடுத்துக்கொள்ளுங்களே. மெய்நிலை கண்ட ஞானி முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு உலகமே அவர்களை போற்றுகிறது, பாராட்டுகிறது என்றால் அந்த உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வந்ததற்கு காரணம் அவர்களை ஈண்டெடுத்த அருமை தாயார் தான். அப்படியானால் கல்வி ஞானம் இருந்தால் பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்கி காட்ட முடியும். ஆகவேதான் முபல்லிகாக்கள் கல்வி ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்கள் ஈண்டெடுக்கப் போகிற குழந்தைகளுக்காகவும் தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அல்லது ஈண்டெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் தடையாக இருப்பது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய டிவி தானங்க. பாப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, பார்க்காத பாப்பாண்டி, அவங்க குர்ஆன் எழுத்து ஓதி மனப்பாடம் பண்ணு என்று சொன்னால் எந்த பிள்ளைகள்ங்க இப்போ இந்த காலத்தில் கேட்குறாங்க? அதனால் ஒரு ஆள் என்ன தெரியுமா செஞ்சாலே, டிவியே வாங்கலைங்க வீட்டுக்கு. டிவியே இல்லை அவர் வீட்டில். அவர் நண்பர் போனார் வீட்டுக்கு, டிவியே காணோம். கேட்டார், என்னங்க டிவியெல்லாம் இல்லையே, என்ன விஷயம்? நான் வாங்கலை அப்படின்றாரு. ஏங்க வாங்கலை? பசங்க அதை பார்த்து இருந்தால் படிப்பு கெட்டு போயிரும்ல, அதனால தான் நான் வாங்கலை. சரிங்க, இப்போ அந்த பசங்கள்லாம் இப்போ எங்கே? பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இவரை வாங்கியிருக்கலாம் போல தெரியுது. அப்போ இந்த மாதிரி இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போச்சு. அடுத்ததாக இந்த செல்போன் விஷயம், அதுவும் கூட அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுதா? பெரியவர்களிலே இருந்து சிறியவர்களுக்கும் எல்லா கையிலும் செல்ஃபோன் இருக்கிறது. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. பாப்பா கையில், மகள் கையில், மகன் கையில் ஃபோன் வருது. பாப்பாவுக்கு அவர் விடுவிடுன்னு வெளியே ஓடுறாரு. அப்புறம் மகளுக்கு ஃபோன் வருது, ரூமுக்கு ஓடுறாங்க. அப்புறம் மகனுக்கு ஃபோன் வருதுங்க, அப்புறம் மொட்டை மாடிக்கு ஓடுறான் அவன். கடைசியில் போனவங்கெல்லாம் கவலையோடு வந்தாங்க. ஏப்பா கவலையோடு வரீங்க? யாருக்குமே டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லாருக்கும் சரி, குழந்தை உள்பட ஒரு குழந்தைய ஆசுவாசப்படுத்தணும், அழுகை நிறுத்தணும். அதுக்கு கூட அந்த காலத்துல எல்லாம் பொம்மையை கொடுப்பாங்கல்ல, இந்த காலத்தில் செல்போனை தான் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? அன்று இன்று வித்தியாசம் அதுதான். அன்று நம் பிள்ளைகள் நம் சொல்லுக்கு அடிமையாக இருந்தார்கள், இன்று நம் பிள்ளைகள் செல்லுக்கு அடிமையாக இருக்கலாம் போல தெரியுது. குழந்தை கையில் கொடுத்த செல்போனை வாங்கவே முடியலை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லார் கையிலையும் அப்படி இருந்ததுங்க. அந்த அன்று இன்று எவ்வளவோ மாற்றங்கள். இந்த செல்போன்னாலேயே படிப்பு போச்சு, அவன் நல்ல ஒழுக்கம் போச்சு, நல்ல பண்பு போச்சு, எல்லாம் போச்சுன்னு தான் இருக்கு செல்போனால். இப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த முபல்லிகாக்களுடைய கடமையாக இருக்கிறது. கைபேசி வந்ததுனால என்ன மாற்றம், அதை நம்ம தெரிந்து கொள்வோமா? அன்று காலை எழுந்தவுடன் பல்லை தேய்த்தார்கள், இன்று காலை எழுந்தவுடன் செல்லை தேய்க்கிறார்கள். அன்று வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இன்றைக்கி ஹோட்டலில் புக் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. அது ஞாபகம் எல்லாம் அப்படி தான், வீட்டில் சமைக்கிறதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க இந்த இது. அன்றைக்கெல்லாம் கை வீசி நடந்தார்கள், இன்றைக்கு கை பேசியுடன் நடக்கிறார்கள். அப்படி ஒரு மாற்றம் கொண்டு போச்சு. இன்னொன்று, அப்போலாம் சொல்லுவாங்க, என்னப்பா ஊருக்கு வந்துட்டு என்னை பார்க்காம போயிட்ட அப்படின்ட்டு. இன்றைக்கி எப்படி தெரியுமா? என்னப்பா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் போடாமல் போயிட்ட. அப்போ எல்லாம்
அன்று முல்லை முள்ளால் எடுத்தார்கள், இன்று செல்லை செல்லால் எடுக்கிறார்கள். ஒரு வீட்டில் 2 செல்லு இருக்கும் வச்சுக்கிறோங்க, 2 3 இருக்கு. ஒரு செல்லை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, எங்கே வச்சோன்னு தெரியாது. அதுக்கு இன்னொரு செல்லேருந்து ஃபோன் போடுவாங்க, அது லிங்கானவங்கள அங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. செல்லை செல்லால் எடுக்கிறாங்களாம். ஆனால் அதுக்கு சார்ஜ் இருக்கணும், இல்லாட்ட முடியாது. இல்லாட்டி என்னத்தை அடித்தாலும் முடியாது. காலம் போனால் கஷ்டப்பட்டு தான் டெய்லி எடுக்கணும், அது ஒரு விஷயம். இப்படி இந்த செல் போனால் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டிய கடமை அந்த முபல்லிகாக்களுக்கு உண்டு. அந்த முபல்லிகாக்கள் கல்வியை கற்றிருக்கிறார்கள், கற்றபடி அமல் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், அவர்கள் சாதனை பெண்களாக இருக்கிறார்கள். சாமானிய பெண்கள் அல்ல, சாதனை பெண்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரி. இவர்களை பார்த்து மற்றவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடங்களை பெற வேண்டும். அந்த அளவிற்கு முபல்லிகாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நல்லவற்றை வார்த்தைகளாக சொல்ல வேண்டும், அவற்றையே வாழ்க்கையாகவும் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கடமை இந்த முபல்லிகாக்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எவ்வளவுதான் கல்வி ஞானம் பெற்றாலும் அதை வாழ்க்கையிலே அமுல்படுத்தவில்லையானால் நாம் கல்வியை பற்றி என்ன பலன் இருக்கிறது என்பதுதான். ஒரு மரம் இருக்கிறது, ஆனால் அதிலே கனி இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்க, பழம் இல்லை, என்ன பழம்? அதனால் அமல் இல்லாத கல்வி என்பது கனி இல்லாத மரத்தை போலதான். அதுபோன்றுதான் உயிர் இல்லாத உடலை போன்றுதான். அதே போல ஒளி இல்லாத நிலவை போல, மனமில்லாத மலரை போல. இதெல்லாம் எப்படியோ அப்படித்தான் அமல் இல்லாத கல்வியும். ஆகவே இந்த முபல்லிகாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அந்த நடைமுறையை. எதை கற்றார்களோ அதை நடைமுறை வாழ்க்கையிலே எடுத்து நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு பாடமாக படிப்பினையாக அமைய வேண்டும். அந்த கடமை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இந்த பிள்ளைகளை தலைவர்களாக உருவாக்குவது என்பது அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த காலத்தில் அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப திறமையானவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது, உங்கள் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைங்க. அந்த காலத்து பிள்ளை மாதிரி அப்போ இருக்கிறாங்க, எவ்வளவு உஷாராக இருக்கிறாங்க, கல்விஞானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்விஞானத்தை கொடுப்பது நம்முடைய கடமை அல்லவா? காரணம், இறைவன் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. யா இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பெற்றோர்களே, உங்களுக்கு நான் கூறுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மதரசாக்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதன் மூலம் இறைவன் சொன்னதை உங்களால் அமுல்படுத்த முடியும், இல்லையானால் முடியாது. பிள்ளைகள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், நாம் தான் கொடுப்பதில்லை. அந்த காலத்து பிள்ளைகளுக்கும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு தாத்தா அந்த பையனை. அப்போ அவர் சொல்கிறாரு, டே அந்த பேக்கை கொண்டாலாம், நான் எடுத்துக்கிட்டு வரேன். அவன் சொன்னான், வேணாம் தாத்தா, நானே எடுத்துக்கிட்டு வரேன். அப்போ அந்த தாத்தா சொன்னார், அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல, சாப்பாட்டு பாக்ஸ், அதையாவது தாளா, நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படி. வேணாம் தாத்தா, அதே நானே எடுத்துக்கிட்டு வர்றேன்னா. சரி பரவாயில்ல, அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிறதா, அதையாவது தாளா, நான் எடுத்துக்கிட்டு வரேன். அதுவும் வேணாம் தாத்தான்னு தான் கடைசி சொன்னார். அப்போ நான் எதைத்தான் எடுத்துக்கிட்டு வர்றது? என்னை தூக்கிட்டு வாங்க தாத்தா அப்படின்னு. எவ்வளோ உஷாராக இருக்கோம் பார்த்தீங்களா? அது ஏதாவது ஒன்று கொடுத்தா அதோட போயிடுமா? அதுக்காக வேண்டி எல்லாம் இவன் வச்சுக்கிட்டு இவனே தூக்கிறது, இப்போ பாதமே இல்லையில. அந்த மாதிரி விளக்கம் உண்டு, ஏமாற்ற முடியாது. அந்த காலத்து பிள்ளைகளை ஏமாற்றலாம். பிள்ளைகள்லாம் ஆச்சரியப்படுறாங்களே, அந்த காலத்து பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளை எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு வாப்பாக்காரர் தான் செலட்டில் குச்சை வச்சுக்கிட்டு எழுதுறா, ஆனா ஆவண்ணா இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வாப்பாவுக்கு மீன் சொல்லி கொடுக்குறான். இங்கே அழுத்துங்க அத்தா, அங்கே அழுத்துங்க அத்தாங்கிறான் அவன். அப்படியே நிலைமை மாறிடுச்சுங்க. அவனை ஏமாற்றவும் முடியலை. மாத்திரை சாப்பிட்ணும், கசக்குதுன்னா அவன் சாப்பிட மாட்டான். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா பண்ணாரு வாப்பாக்காரவங்க. அதனால் அந்த மாத்திரையை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சுட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்றா அப்படின்றவன். அவனும் சாப்பிட்டான். இவர் கேட்டார், வாழைப்பழம் சாப்பிட்டியா? அவன் சொன்னான், வாழைப்பழம் சாப்பிட்டான் வாப்பா, உள்ள ஒரு கொட்டை இருந்துச்சு, துப்பிடும் வாப்பா அப்படின்ட்டான். ஏமாற்ற முடிஞ்சா? முடியாது. ஏன்? அந்தளவுக்கு உஷாராக இருக்கிறான்ல பையன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைகள்
அவ்வளவு விவரமாக இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஏன் நீங்கள் குர்ஆன் ஞானத்தை கொடுக்கக்கூடாது? அவர்களுக்கு ஏன் ஹதீஸுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடாது? அவன் எதை பெற வேண்டும் என்று துடிக்கிறானோ அதுக்கு மாற்றாக நல்லவற்றை கொடுத்து விடுங்கள். அதற்கு கொடுப்பதற்குத்தான் ஒரு வழிமுறை இந்த முபல்லிகாக்களை உருவாக்குவது. இந்த முபல்லிகாக்கள் வந்துட்டா பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறது ஒன்று, அவங்களுடைய வீடே ஒரு மதரசா, அவர்களே ஒரு உஸ்தாத், அவர்களே ஒரு முஅல்லிமா, ஏன் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. இன்னொன்று, முபல்லிகாக்களை உங்களுக்கு அடிப்படை கல்வி ஞானத்தை தான் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கல்வி ஞானத்தையும் முழுமை பெற்றுவிட்டீர்கள் என்பதற்காக இந்த சான்றிதழ் அல்ல, இந்த பட்டம் அல்ல. மேலும் மேலும் கல்வியை உருவாக்கி கொள்வதற்குண்டான தகுதியை பெற்றிருக்கிறீர்கள், அதற்குண்டான சான்றிதழ் தான். உங்களிடம் ஒரு விளக்கு தந்திருக்கிறாங்க, இதை வச்சு நீங்கள் 1000 விளக்குகளை நீங்கள் தான் ஏற்ற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் தான் கல்வி ஞானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்கிறது? முயற்சி பண்ணுங்க. முயற்சி மட்டும் பத்தாதுங்க, பயிற்சியும் செய்யுங்க. முயற்சி செய்யுங்க, முடிந்தவரை அல்ல. முயற்சி செய்யுங்க, முடிந்தவரை அல்ல, நீங்கள் நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தளர்ந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சி தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ படித்து என்ன ஆகி போச்சு, இது செஞ்சலாம் அப்படி ஆகி போச்சு அப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய முயற்சியை ஒடுக்க பார்ப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் போட்டால் அவற்றையெல்லாம் முன்னேறும் படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏன்னா உலகம் அப்படித்தாங்க. உலகம் நம்ம நல்லே செஞ்சால் பார்க்காது, குறையத்தான் பார்க்கும். அது இயற்கையாக போச்சு. நிறைய பார்க்காத உலகம் குறையை தான் பார்க்கும். 10 தடவை ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, நம்மள என்ன தெரியுமா சொல்லுவான், 10வது தடவை விழுந்து விட்டாங்க அப்படின்லாம் நம்மளாம் பேசுவோம். ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான், 10வது தடவையாக விழுந்த அந்த மனிதனை பார்த்து அந்த பூமி முத்தமிட்டு சொன்னது, 9 தடவைகள் எழுந்தவன் நீதானே. 10வது தடவை விழுவான்னு சொன்னால் 9 தடவை எழுந்திருக்கிறான் இல்லைங்க. 1 தடவையோடு அவன் அதோட முடிஞ்சு போச்சு. 10வது தடவை அப்போ அவன் எழுந்திருக்கான் 9 தடவை எழுந்தான். அதை பாராட்டாமல் 10வது தடவை முடிஞ்சு விட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் மக்கள். ஆகவே முபல்லிகாக்களே, மற்றவர்களுடைய தூற்றுதல் போற்றுதல் அதையெல்லாம் கவனத்தில் வைக்காதீங்க. நீங்கள் உங்களை இலக்கை அடைகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மேலும் இந்த மதரசாவிற்கு பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்கள் என்று ஏன் தெரியுமா சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தாயும் தந்தையும், முக்கியமாக ஒரு தந்தையில் எடுத்துக்கொள்ளலாம், தன் பிள்ளைக்கு கொடுக்கிற கொடையில் நல்ல ஒழுக்கத்தை விடவும் சிறந்த கொடையை கொடுத்து விட முடியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கொடையை வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது போன்ற மதரசாக்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று இறைவன் நம்மை பிரார்த்தனை செய்ய சொன்னான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த வசன பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக வேண்டுமானால் இதுபோன்ற மதரசாக்களுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், சேர்த்து விடுங்கள். அதனால் ஈருலக நற்பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அத்தகைய நல்லுறவை நமது அனைவருக்கும் வழங்கியுள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா ஹஸ்ரத். அல்லாஹு அக்பர். ரிசாலத். யா ரசூலல்லாஹ். அல் மதத். யா